நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மலாய் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க குறைவான பொருட்கள் வச்சு பெர்ஃபெக்டான குல்ஃபி செய்ய முடியும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணியில் காமிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கெட்டியான பால் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறதுனால அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்தோம்ல, அது 1/2 லிட்டர் அளவுக்கு வற்றி வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும். பால் பொங்கி வர அதில் ஆடை சேர்ந்துட்டே வரும். அதையெல்லாம் எடுத்து விட்டு இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். அதே போல் இந்த மாதிரி ஓரங்களையும் ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பாலை வேக வச்சுக்கோங்க. ஓரங்கள்லையும் இந்த ஆடை ஒட்டிகிட்ருக்கோம், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த பால் நல்லா வற்றி வரதுக்குள்ளே நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இதோட பவுடர் கன்சிஸ்டன்சி இருக்குது. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட வேண்டாம். அரைச்ச பொடியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பால் இப்போது 1/2 லிட்டர் அளவுக்கு வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பொடியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும், அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நல்ல திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை பால் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த பால் நல்லா திக்காயிட்டு வரணும். அது வரைக்கும் இடையில இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்க்கும்போதே தெரியுதுல்ல, இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நம்ம மோல்டில் சேர்த்துடலாம். நீங்கள் குல்ஃபி மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டீ கிளாஸ் இருக்குல்ல, அதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃபாயில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பால் கவர் இந்த மாதிரி வச்சு கூட ரப்பர் பேண்ட் போட்டு கூட கவர் பண்ணிக்கலாம். இது எதுக்காக கவர் பண்ணுறோன்னா, அப்போ தான் குல்ஃபி கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும், நல்ல க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், அதுக்காக. இப்போ சின்னதாக கீரல் போட்டுட்டு இது உள்ளே ஐஸ் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் மீதற்கு எல்லா கிளாஸ்லேயும் மீதற்கு எல்லா குல்ஃபி மோல்ட்லையும் செஞ்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்திங்கன்னா குல்ஃபி தயாராகிருச்சு. இப்போ இதை தண்ணியில் இது போல் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு லேஸாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்தோன்னா குல்ஃபி ஈஸியாக வெளியில் வந்துடும். அவ்வளோதான். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக க்ரீமியான குல்ஃபி தயாராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.